இந்த நியூஸை பார்த்ததுலேருந்து மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு பெண் குழந்தையின் தந்தையாக இந்த சம்பவம் மிகவும் பயமும் கவலையும் அளிக்கிறது. ஒரு மருத்துவராகவும் ஒரு பெண் குழந்தையோட தந்தையாகவும் பெற்றோர்களுக்கு ஒரு முக்கிய விஷயங்களை நான் சொல்ல நினைக்கிறேன். முதல்ல ஒன்று, டெய்லியும் குழந்தைகிட்ட பேசுங்க. அவங்க பேசும்போது அவங்கள எதுவும் குறை சொல்லாமல் தைரியமாக அம்மா அப்பாட்ட பேசலான்னு அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுங்க. இன்னொன்று, அவங்கள்ட்ட சொல்லும் போது எந்தையும் தடை இல்லாமல் அவங்கள்ட்ட கேளுங்க. டெய்லி 1 hour உங்கள் குழந்தைகிட்ட நடந்த விஷயத்தை பேசுங்க. ரெண்டாவது குட் டச் பேட் டச் பற்றிய வயதுக்கு ஏற்பாடு போல் அவங்களுக்கு விழிப்புணர்வை சொல்லிக் கொடுங்க. டெய்லியும் சொல்லிக் கொடுங்க. அப்படி ஒரு பேட் டச் நடந்துச்சுன்னா என்ன ரியாக்ட் பண்ணணும், முதல்ல அந்த இடத்துல சத்தம் போடணுமா, பெற்றவங்கள்ட்ட சொல்லணும். அப்புறம் அந்த இடத்துலேருந்து எப்படி தன்னை பாதுகாத்து கொள்ளணும், அதை முதல்ல டெய்லியும் சொல்லிக் கொடுங்க உங்கள் குழந்தைகள்கிட்ட. மூணாவது, குழந்தைகிட்ட பெற்றவங்களை தவிர அதிகமாக அன்பு காமிக்கிறவங்க, சொந்தக்காரங்களோ இல்லை வெளியில் இருக்கவங்களோ இல்லை டீச்சர்ஸோ, அவங்கள முக்கியமாக கவனிங்க. குழந்தைகிட்ட பேசும்போதே சொல்லிடுவாங்க யார் குழந்தைகிட்ட ரொம்ப அன்பு காமிக்கிறாங்க, அவங்கள பற்றி டெய்லியும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி கேட்டு தெரியும் போது ஏதாச்சும் பேட் டச்சு வேறு எங்கேயாச்சும் தொட்டாங்களோ அது மாதிரி செஞ்சுருக்காங்களான்னு குழந்தைகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நடந்துச்சுன்னா உடனே அதுக்கான நடவடிக்கை எடுங்க. டக்குன்னு ரிப்போர்ட் பண்ணுறது, அவங்கள கூப்பிட்டு ஆராயணும். 4வது முக்கியமானது குழந்தையோட மனநிலை மாற்றம். சில அறிகுறிகள்லாம் இருக்குது. அதில் அந்த குழந்தைகள் திடீர்னு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. யாரை பார்த்தாலும் பயம் வரும். தனிமையில் போய் இருந்துக்குவாங்க. சில நேரத்தில் திக்கி கூட பேச ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி மாற்றங்கள் உங்கள் குழந்தையில் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். குழந்தையை வீட்டில் பூட்டி வைப்பது பாதுகாப்பல்ல, அந்த குழந்தையை விழிப்புணர்வோடு வளர்ப்பது தான் பாதுகாப்பு. குழந்தைகள் பாதுகாப்புக்கான உதவி எண் 1098. குழந்தைகளை பாதுகாப்போம், பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குவோம்.